சிம்பிளா, ஈஸியா மைதா இல்லாம கோதும மாவுல ஜாம் ரோல் பார்க்க போறோம். இதில நட்ஸ் எல்லாம் போட்டதுனால குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். ஸ்கூலுக்குமே நீங்க குடுத்து விடலாம். ஸோ இது வந்து பேக்கரி ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுக்கு 1 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட், சுகர் இல்லன்னா தேன் ஊத்திக்கங்க. 1 கப் வார்ம் மில்க் அத ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்ல தண்ணி கூட ஊத்திக்கலாம். அத மூடி ஒரு 8 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா ரைஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் 2 கப் கோதும மாவு போடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து சாஃப்ட்டான மாவு மாதிரி வரணும். சப்பாத்தி மாவ விடவே சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ 30 எம்எல் ஆயில் இல்ல பட்டர் போட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா வந்து பெசஞ்சதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் மூடி வச்சிரணும். அப்படியே நல்லா ரைஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரி நல்லா ரைஸ் ஆனா மட்டும் தான் அந்த ஜாம் ரோல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இத நல்லா திக்கா தேய்ச்சு எடுத்துக்கங்க. இது ஸ்பைசியாவும் பண்ணலாம். அதாவது பட்டர் கார்லிக் ரோல், சின்னமன் ரோல், அதுக்கப்புறமா ஜாம் ரோல் இந்த மாதிரி நீங்க டாப்பிங் வேணாலும் போடலாம். இது நல்லா ஜாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எந்த ஜாம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரெடிமேட் வந்து பண்ணலாம். இல்ல அப்டின்னா ஸ்ட்ராபெர்ரி ஜாம், ப்ளூபெர்ரி அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் தூவிட்டு நம்ம இத வந்து ரோல் பண்ணணும். ஓரளவுக்கு நல்லா டைட்டாவே ரோல் பண்ணிடுங்க. எட்ஜஸ் வந்து கண்டிப்பா சீல் பண்ணியே ஆகணும். ஸோ இத அப்படியே நீங்க பிரெட் மாதிரி கூட பிரெட்டோட டின்ல வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நூலால நல்லா கட் பண்ணிறலாம். அப்பதான் ஈவனா வந்து கட் ஆகும். நல்லா ஷார்ப்பான நூலா இருக்கணும். கத்தியில கட் பண்ணீங்கன்னா ஜாம் ஒட்ட பாக்கும் கையிலலாம். அதுக்காக தான். இத திரும்ப ஒரு 30 நிமிஷம் ரைஸ் ஆகணும். 2 மடங்கு கொஞ்சம் பெருசாயி வரும். அதுக்கப்புறமா எடுத்து அவன்ல வைக்கணும். ப்ரீஹீட் பண்ணலாம் அவன்ல வைக்கணும். 10 மினிட்ஸ் 250 டிகிரில நீங்க ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இந்த பாலால மேல தடவுறதுனால நல்லா கோல்டன் ப்ரவுனா வரும். கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் 180 டிகிரில பேக் பண்ணீங்கன்னா, சூப்பரா பஞ்சு போல ரெடி ஆயிடும். இத அப்படியே குழந்தைகளுக்கு குடுக்கலாம். மேல வந்து பவுடர் பண்ண சுகர வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும்.